மக்களே இன்னைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருச்சு. இப்ப வரைக்கும் லைவ்ல விஜய் சேதுபதியோட ஷூட் நடந்துட்டு இருக்குங்க. சேதன்னா ஷூட்ட முடிச்சு கையோட வந்து முதல் ப்ரோமோவ குடுத்துட்டாரு. முதல் ப்ரோமோல லைவ்ல நடந்துட்டு இருந்த எந்த டாபிக் பத்தி பேசுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம என்னதான் கஷ்டப்பட்டு டாஸ்க்க குடுத்தாலும், இவங்க அவங்களுக்கான ஜோடி சேர்த்துக்கிறதுலயே குறியா இருக்கிறாங்க. என்னதான் டாஸ்க் குடுத்து இவங்கள பிரிச்சாடியும், எந்த கஷ்டமா இருக்கட்டும், இல்ல சந்தோஷமா இருக்கட்டும், எந்த மொமெண்ட்லயும் ஒவ்வொருத்தரும் ஜோடி சேர்ந்துக்கிட்டு இவங்கள திருத்தவே முடியாது. அவங்க ஜோடி சேர்றதுல மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஷோல விளையாடுறதே இல்ல அப்படிங்கறது சிம்பாலிக்கா சொல்லாம சொல்றாரு. எந்த டாபிக் பத்தி பேசுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வியானா கூட ஒரு லவ் ரொமான்ஸ் சீக்வன்ஸ் அங்கங்க அப்பப்ப கூடி கூடி செஞ்சுட்டு இருக்கிற மொமெண்டா இருக்கட்டும். நம்ம கமருதீன், விஜய் பார்வதி கூட சேர்ந்துக்கிட்டு அங்கங்க அதே மாதிரி விக்ரம் அவரு கூட பேர் ஒரு பேர் ஒண்ணு லவ் அப்படிங்கிற ஒரு சீக்வன்ஸ் எடுத்துட்டு பேர் ஆயிக்கிறாங்க. இல்ல அன்பு கேங் அப்படிங்கிற மாதிரி ஒரு அன்பு பாசம் அண்ணன் தங்க அப்படிங்கிற இந்த பாசம் மொமெண்டே கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் லைவ்லயும் எபிசோட்லயும் பார்த்துட்டு இருக்கிற நீங்க சொல்லுங்க, யாருக்கு யார் பேர், யாருக்கு யார் ஆறுதல்? இந்த மாரி ஒவ்வொருத்தரும் இன்னும் தனியா இண்டிவிஜுவலா கேம் விளையாடுங்க. இண்டிவிஜுவலா கேம் விளையாடுங்கடா அப்படின்னு சொல்லி கதற கதற கெஞ்சினாலையும், வெளியில மக்களா இருக்கட்டும், சேதனா இருக்கட்டும், பிபி டீமா இருக்கட்டும், யார் கேட்டாலும் இண்டிவிஜுவலா இவங்க கேம் விளையாடவே மாட்டாங்க. சோ 2, 3 எவிக்ஷன் பண்ணி எல்லாத்தையும் வெளியில தட்டினீங்கன்னா கேம் சுவாரஸ்யமா இருக்கும். சிங்கிளா விளையாடுவாங்க. இண்டிவிஜுவல் கேம் அப்படிங்கிறது யூனிக்கா அதுல காட்டுவாங்க அப்படிங்கிறது நம்மளோட கருத்து. சோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க லைக் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும் மறந்துடுறீங்க. இந்த செகண்ட் பிக் பாஸ் வீட்ல யார் வொர்ஸ்ட், யார் பெஸ்ட் அப்படின்னு இந்த செகண்ட் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்ண கத்துக்கிறேன். பிக் பாஸ் பத்தின லைவ் அப்டேட்ல அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.